السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: المهاجر من هجر ما نهى الله عنه. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில், சிறப்பு வாய்ந்த மாதத்தில், அல்லாஹ்வினுடைய விருப்பமான இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு முடிந்து 1448 ஆண்டு துவக்கத்திலே இந்த ஆண்டினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்த காலங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எதிர்காலத்தில் சிந்தித்து மறுமையை யோசித்து பயந்து அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டினுடைய துவக்கத்தில் நம்முடைய சிந்தனைக்கு சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதல்ல நாம் ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லுகிறோம். அதனுடைய பின்னணியிலிருந்து ஒரு பாடம். அதே போன்ற இத்தனை ஆண்டுகள் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடந்த காலத்தினுடைய வாழ்க்கை அது எப்படி இருந்தது என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே போல இனி வருகின்ற காலம், வாழுகின்ற காலம் நம்மை நாம் சரியாக்கி கொண்டு, சீராக்கி கொண்டு, சீர்திருத்தி கொண்டு அவனுக்கு பொருத்தமான முறையில் இந்த காலங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலே நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, நமக்கு தெரியும் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது சையதினா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலகட்டத்திலே இஸ்லாம் பரவலாக ஆனது. உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் பல நாடுகளுக்கு இஸ்லாம் பரவி இருந்தது. இஸ்லாம் நிறைய பரப்பளவுகளை கொண்டதாக ஆகியது.
பல கடிதங்கள் பல பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஜனாதிபதி அவர்களே, பல கடிதங்கள் நீங்கள் அனுப்புகிறீர்கள், எது முன்னால் அனுப்புறீங்க, எது பின்னால் அனுப்புறீங்க, எந்த செய்தி முன்னால் உள்ளது, எந்த செய்தி எந்த டயத்திலிருந்து நீங்கள் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறது எங்களுக்கு கடிதம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதன் காரணமாக சில குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். நாம் ஏதாவது ஒரு ஆண்டு கணக்கை நாம் தேர்வு செய்வோம். ஒரு வருடத்திற்கு அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான், ஒரு வருடம் என்று சொன்னால் 12 மாதம். இது அல்லாஹ் உலகத்தை படைத்த முதல் நாள் கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். உலகத்தை படைச்சப்பையே மாதம் அப்படிங்கிறது 12, அதை தான் ஒரு வருடம் என்று சொல்லுகிறோம். அந்த ஒரு வருடத்தினுடைய துவக்கத்தை நாம் எதிலிருந்து வைக்க வேண்டும், எதிலே நாம் அந்த வருடத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கருத்தை முன்வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை கணக்கிட்டு நாம் அதிலிருந்து வருடத்தை தொடங்கலாம் என்று ஒரு கருத்து வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த அந்த 40வது வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த அந்த ஆண்டிலிருந்து நாம் வருட கணக்கை தொடங்கலாம் என்று ஒரு கருத்து வருகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், இல்லை, நாம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த நிகழ்வு இருக்கிறது அல்லவா, அது ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய உள்ளத்திலே ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும், நாம் அதை சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஹிஜ்ரி என்கின்ற அந்த பயணத்தை நாம் மையமாக வைத்து ஒரு ஆண்டு கணக்கை நாம் துவங்குவோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அற்றுமொத்த சஹாபாக்களுக்கு மத்தியிலும் முடிவெடுக்கப்பட்டு ஹிஜ்ரி ஆண்டு இந்த ஹிஜ்ரத் செய்த பயணத்தை மையமாக கொண்டு நாம் என்ன செய்வோம், ஹிஜ்ரி ஆண்டை நாம் துவங்குவோம் என்று இந்த முஹர்ரம் மாதத்தை வைத்து துவங்கப்படுகிறது. நம்முடைய இஸ்லாமிய மாதத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜிலே முடிவடைகிறது. இந்த 12 மாதங்கள் தான் இஸ்லாத்தினுடைய மாதங்கள். வருடம் என்பதும் மாதம் என்பதும் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. நம்ம எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாம எப்போ பிறந்தோம், இந்த வருடத்தில் நாம் பிறந்தோம், நமக்கு எந்த வருடம் கல்யாணம் ஆனது, ஒரு வருடத்தை சொல்லுகிறோம், இந்த வருடம் இந்தியா சுதந்திரம் பெற்றது, ஒரு வருடம். எல்லாத்துக்குமே வருடமும் காலமும் நேரங்களும் என்ன செய்கிறது, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய வருட பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்துதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது துவங்கப்பட்டது என்பதை நாம் என்ன செய்யணும், முதல்ல நினைவிலை வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காலம் நேரத்தோடு சம்பந்தப்பட்ட அமல்கள் எந்த அமலாக இருந்தாலும் ஷரியத்தினுடைய சட்டத்தின்படி அது சந்திர கணக்கை அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்ய வேண்டும், அந்த கால நேரங்களை கணக்கிட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம் என்பதை நாம் என்ன செஞ்சிருக்கணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரியனையும் வைத்திருக்கிறான், சந்திரனை வைத்திருக்கிறான். சூரியன் ஒரு நாளினுடைய கணக்குக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு நாள் துவங்கி ஒரு நாள் முடிவது சூரியனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு மாதத்தை கணக்கு பண்ணுவதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சந்திரனை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இதுதான் அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த ஏற்பாடுகள். நாம இந்த ஹிஜ்ரி ஆண்டுங்கிறது சந்திரனுடைய கணக்கு சம்பந்தமானது, சந்திர கணக்கு ஆண்டு என்று நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்ப இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய அந்த பின்னணி உருவாகியதனுடைய பின்னணியினுடைய சுருக்கம் என்னது, இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்படுத்தியது தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு அப்படிங்கிற இந்த முறை. சரிங்களா, இந்த ஹிஜ்ரத் அப்படிங்கிற அந்த பயணம் நாம் ஒவ்வொரு வருடமும் கேள்விப்படுறோம். மக்காவில் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, பல தொல்லைகள் வந்தது, அங்கேருந்து ஒவ்வொருவராக ஹிஜ்ரத்து அல்லாஹுடைய அனுமதி வந்தது, ஒவ்வொருவராக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு நாடை விட்டு மதீனாவை நோக்கி கொஞ்சமாக என்ன செஞ்சாங்க, பயணம் செய்து வந்தார்கள். இதெல்லாம் நாம் ஒவ்வொரு வருடமும் கேள்விப்படுற விஷயமா, அதை சொல்ல போகிறதில்லை. இதிலிருந்து ஒரே ஒரு பாடத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும். இந்த ஹிஜ்ரி அப்படிங்கிற அடிப்படையில் இதனுடைய பின்னணியிலே நடந்த ஒரு நிகழ்வை மட்டும் நான் நினைவு கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா இந்த பயணம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போனது தான் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. இஸ்லாமிய கலாச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டியது இந்த பயணத்திற்கு பின்னால் தான். மதீனாவிற்கு போனதற்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை நிலைநாட்டுகிறார்கள்.
அங்கு இருக்கின்ற எல்லா மக்களையும் மனங்களை மாற்றுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால், ஒரு மஹல்லா சிறந்த இடத்தில் அது உருவாக வேண்டும் என்றால், அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்கள் முதலிலே மாற வேண்டும், மனங்கள் மாற வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தோன முதல்ல கையில் எடுத்தார்கள். அங்க இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களில் முதல்ல எதை விதைத்தார்கள் தெரியுமா? சகோதரத்துவத்தை விதைத்தார்கள். ஹிஜ்ரத் பயணத்துக்கு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் செய்த முதல் விஷயம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஏன்னா ஒரு சிறந்த சமுதாயம் உருவாகுவதற்கு நம்ம நல்லா புரியணும். ஒரு சிறந்த மஹல்லா உருவாகுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய உள்ளங்கள் சரியாக இருக்கணும். அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம் இருக்கணும், ஒரு சகோதரத்துவம் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும். அப்பதான் எந்த நிலையிலும் நாம் வெற்றி அடைய முடியும். ஒரு சகோதரத்துவத்தோடு, ஒரு அன்போடு, சுயநல சிந்தனையை தாண்டி பொதுநல சிந்தனையோடு செயல்பட வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தோன்னு முதல்ல விதைத்தாங்க. ஹிஜ்ரத்திலிருந்து இந்த ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மஹல்லா சிறந்து விளங்கணும்னா இங்க இருக்கக்கூடிய உள்ளங்கள் சகோதரத்துவத்தோடு பயணிக்க வேண்டும். அப்போதான் இந்த ஒரு ஜமாத், ஒரு நிர்வாகத்தை ஒரு சிறந்த இடத்துல நாம் என்ன செய்ய முடியும்? உயரத்துக்கு கொள்ள வேண்டும். உள்ளங்கள் என்ன செய்யணும்? ஒன்றுபடணும். சகோதரத்துவங்கள் அங்கு பேணணும். மக்காவிலிருந்து வந்தோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்தவங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன செஞ்சாங்க? மதீனாவில பெரும் பெரும் பணக்காரர்கள் இருந்தார்கள் அல்லவா, அவங்க எல்லாத்தையும் இவங்க சகோதரர்களாக ஆக்கினார்கள். இஸ்லாமிய சகோதரர்களாக, அதாவது இவங்க வர்றவங்க ஒன்றுமே இல்லாமல் வர்றாங்க. மக்காவிலேருந்து வந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க. பொருளாதாரத்தை விட்டுட்டு வர்றாங்க, காசு பணத்தை விட்டுட்டு வர்றாங்க, மனைவி மக்களை விட்டுட்டு வர்றாங்க, சொந்த இடங்கள், வீடு எல்லாத்தையும் தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்துவிட்டு ஒன்றும் இல்லாமல் அல்லாஹுடைய கட்டளை, ரசூலுடைய கட்டளை என்கின்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் வருகிறார்கள். வந்தவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே மதீனா வாசிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களாக ஆக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருங்க, நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருங்க. ஸைத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு ஸஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவர்களையும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபியும் நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருங்க அப்படின்னாங்க. அந்த ஸைத் இப்னு அபி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். எந்த அளவுக்கு நாங்க சகோதரர்களாக அவங்க போய் பேசினாங்கன்னு சொன்னா, எனக்கு பெரிய சொத்து இருக்கிறது, நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, என்னுடைய சொத்தில் பாதியை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன், என்னுடைய சொத்துல பாதியாக. ஏன்னா நம்ம ரெண்டு பேர்த்தையும் சகோதரர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருக்கணும், நீங்க ரெண்டு சகோதரர்களாக இருக்கணும் என்று ஆக்கி இருக்கிறார்களே, அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்னிடத்துல இருந்து பாதி, என்னுடைய சொத்துக்கு பாதியை உங்களிடத்துல நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகிறார்கள். இன்னொரு விஷயத்தையும் அங்கே சொல்லி தராங்க. நீங்கள் சுயநலமாக இருக்காதீர்கள், பொதுநலத்தோடு அந்த சிந்தனையோடு நீங்கள் செயல்படுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஏன்னா சுயநலம் அப்படிங்கிறது இப்போ உள்ள உலகத்தை பொறுத்தவரை எல்லாமே தனக்குள்ள சுருக்கிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறார்கள். என்னோட பாடு, நான் எப்படி தப்பிக்கிறது, நான் எப்படி இதுலேருந்து பாதுகாக்க, நம்முடைய பாடு அப்படிங்கிற ஒரு சுயநலம் அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். தான் என்கின்ற ஒரு வட்டத்திற்குள் சுருங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் இந்த சிந்தனையை விதிக்கவில்லை. ஒரு சமூகம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பொதுநல சிந்தனையோடு இருக்கணும். பிறருக்கு கஷ்டமா உதவி செய்யுங்க, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இந்த ஹிஜ்ரத்தின் வாயிலாக கற்றுத்தராங்க. சகோதரத்துவத்தோடு நீங்கள் அந்த உணர்வோடு நீங்கள் பயணிங்க, ஒரு அன்போடு ஒரு இணக்கத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு சமூகத்தில், ஒரு மஹல்லாவில், ஒரு ஜமாஅத்தில் நீங்கள் பயணிங்கள் என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தின் வாயிலாகவும் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஒரு பாடமாக கற்றுத்தருகிறார்கள். இந்த ஒரு பாடத்தை எடுத்துக்கங்க. ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணத்தில் நம்ம நிறைய ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாடம் கேட்குறோம், வரலாறுகள் கேட்குறோம், நிறைய தர்றோம். நாம் என்ன உணர்றோம், நம்ம எதை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சகோதரத்துவத்தை, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்ன செய்யுங்க, முஸ்லீம்கள் அவங்க பார்த்தா சலாம் சொல்லுங்க, அதன் மூலமாக ஒரு முஹப்பத்தை, சகோதரத்துவத்தை அதிகமாக்கிக்கங்க. அவர் விருந்துக்கு அழைச்சா போய் கலந்துக்கங்க, அவர் நோயாளியாக இருந்தால் போய் சந்திச்சுட்டு வாங்க, ஜனாசாவானா பின்பற்றுங்க, பின்னால் போங்க.
போங்க, அவர் தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நீங்க பதில் சொல்லுங்க. இது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தினுடைய வேறாகத்தான் விதைத்தார்கள். இதன் மூலமாக நீங்கள் எல்லாம் இணக்கமாக இருங்கள், நீங்கள் ஒரு சகோதரத்துவ உணர்வோடு உங்களுக்குள்ளாக வாழுங்கள் என்ற சிந்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தின் வாயிலாக விதைத்தார்கள். அதன் விளைவுதான் யார் உதவி என்று வந்தாலும் சஹாபாக்களுடைய அந்த உள்ளங்கள்லாம் எப்படி மாறுச்சு தெரியுமா? ஒரு நேரத்தில் மஸ்ஜிது நபவியில் முதர் அப்படிங்கிற கூட்டத்தார்கள் வர்றாங்க. அவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பஞ்சமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்தால் அவருடைய போட்டிருக்கிற ஆடை, அவர்களுடைய முகங்கள் ரொம்ப வாடிய நிலையில் இருக்கிறது, கடுமையான பஞ்சத்தில் இருக்கிறாங்க. அதை பார்த்து ரசூலுடைய முகமும் மாறியது, கலங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கொண்டு வந்து அப்படியே குவித்து விட்டார்கள். கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, யாரோ ஒருவர் தான் வந்தவர், எங்கிருந்தோ வர்றாங்க, இங்கே ஒன்றும் இல்லை போங்கன்னு அனுப்பலை. அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முடிஞ்சதை கொடுங்க என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரத்தில் மஸ்ஜிது நபவி முழுக்க ஒரு சந்தையை போன்று மாறியது. ஒரு சந்தையை அவ்வளவு பொருளை கொண்டு வந்து குவிச்சுட்டாங்க. அவ்வளவு பொருளையும் அவருக்கு கொடுக்குறப்ப அவங்களுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமும் மாறியது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தாங்க. யார் ஒரு நல்ல காரியத்தை இப்படி துவக்கி வைக்கிறாரோ அதற்குண்டான நன்மை அவருக்கும் உண்டு, அவரை பின்பற்றுகின்ற அவர்களுக்கும் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொல்லி அதை அனுப்புனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு சூழ்நிலை இது எதனால் இப்படி வந்து நாம் மனங்கள் மாற வேண்டும். நான் சொல்கிற விஷயம் அதுதான். நம்ம ஒரு ஜமாத்தில் ஒரு சமூகத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய மனங்களில் மாற்றம் வரணும். சிஸ்டம் மாறுறது அப்படிங்கிறது அடுத்து, கட்டமைப்பு மாறுறது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல நம்முடைய உள்ளங்கள் மாறணும், உள்ளங்கள் இணையணும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தில் மதீனாவிலே சென்று முதல்ல அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் சிறந்த சமுதாயமாக கட்டமைத்தார்கள், சிறந்த ஒரு சமுதாயமாக மாறியது. அப்போ வாழ்கிற நம்ம மக்களுக்கு மத்தியில், நமக்கு மத்தியில் ஒரு இணக்கம், ஒரு சகோதரத்துவம், ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு இணக்கம், ஒரு பந்தத்தோடு நீங்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு ஜமாஅத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக என்ன செய்கிறது, நமக்கு கற்றுத்தருகிறது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு நம்ம ஒரு ஆண்டு முடிந்த அடுத்த ஆண்டில் துவக்கத்தில் இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டிய அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? முஹாசபத்துன் நஃப்ஸ், தம்மை தாமே கேள்வி கேட்டுக்கொள்வது. அதாவது ஒரு ஆண்டு முடிஞ்சு இத்தனை வருஷம் கடந்துக்கிட்டு தான் இருக்கிறது, ஒவ்வொரு ஆண்டு காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. சுய விசாரணை என்று சொல்லலாம். அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியங்களில் ஒன்று தான், சுய விசாரணை செய்யுங்கள் உங்களை நீங்களே. நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன விசாரணை? இத்தனை ஆண்டுகள் கடக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படியோ போய்கிட்டு இருக்கிறது. நம்மளை நாமளே முதல்ல கேள்வி கேட்டுக்கணும், நம்மளை நாமளே சீர்தூத்தி பார்த்து கொள்ளணும். என்ன செஞ்சுருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில்? அவரவர் செய்யணும், அடுத்தவங்களை பார்க்கறது இல்லை, அவரவர் சிந்திச்சு பார்க்கணும். நான் எவ்வளவு தீமைகள் செய்து வந்துக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறேன், என்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளவு நன்மை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் எவ்வளோ கரெக்டாக தொழுகையில் சரியாக இருக்கிறேனா, இன்ன பிற அமல்களில் சரியாக இருக்கிறேனா, பெற்றோர்களோடு நடந்து கொள்ளுகின்ற முறையில் சரியாக இருக்கிறேனா, உறவினர்களோடு நடந்து கொள்ளுகிற முறையில் சரியாக இருக்கிறேனா, நான் என்னென்ன தீமை செய்திருக்கிறேன், என்னென்ன நன்மை செய்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தான் முஹாசபத்துன் நஃப்ஸ் என்று சொல்வார்கள். அபுல் ஹசன் இப்னு அலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிறப்ப காலையிலிருந்து நான் இரவு வரை என்ன நன்மை செய்தேன், என்ன தீமை செய்தேன் யோசிங்க. அப்படி யோசிச்சாதான் அந்த நாம் செஞ்ச இந்த தவறுலாம் செஞ்சுருக்கிறோம், அதுக்கு நாம் பகரமாக நன்மை செய்யணும். மறுநாள் அடுத்த நாள் அப்போ நேற்று செய்த தவறை நீங்கள் சரி செய்து கொள்ளணும், மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்லி தருவார்கள். இன்னல் ஹசனாத் யுதுஹிபின ஸய்யாத், நாம் செய்கிற எந்த நன்மைகளாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களை அழிச்சிடும், பாவங்களை நம்ம செய்கிற தீமைகளை அழிச்சிடும். அப்படி தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். பாவம் செஞ்சுட்டோன்னு அப்படி விடுறதில்லை. நாம் ஏதோ தீமைகள் எல்லாருக்கும் நடக்கும், இன்னைக்கு இந்த தீமை செய்திருக்கிறோம், நாளைக்கு ஒரு நன்மையின் மூலமாக இந்த தீமையை நான் அழிக்க வேண்டும், இந்த நன்மையின் மூலமாக இந்த தீமையை நான் என்னிடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கலைந்தெடுக்க வேண்டும். யோசிங்க, முஹாசபத்துன் நஃப்ஸ், சுய விசாரணை, இதுதான் வேணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க அல்லவா, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்து கொள்ளுங்களேன். ஆண்டுகள் கடந்து ஓடுகிறது, ஒவ்வொரு ஆண்டு கடக்கிறது,
நாமளும் ஒரு ஆண்டு கடந்து சென்றுகிட்டு தான் இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் நம்மை நாம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட போய் விசாரணை மறுமையில் எல்லாருக்கும் முன்னால் அல்லாஹ் விசாரிப்பான். குர்ஆன்ல சொல்றான், அல்லவா யௌம யபஅஸுமுல்லாஹு ஜமீஆ, எல்லாருக்கும் முன்னாலனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதற்கொண்டு கியாமத்து வரைக்கும் எத்தனை மனிதர்கள் உலகத்தில் பிறந்தார்களோ எல்லாருக்கும் முன்னாலே நிற்க வச்சு அல்லாஹ் விசாரிப்பான். நம்ம பொதுவாகவே ஒரு 4 பேருக்கு முன்னால் நம்மளை குற்றவாளி நிற்க வச்சா நமக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். நம்முடைய மனைவிக்கு முன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால், நம்முடைய சகோதரருக்கு முன்னால், எல்லாருக்கும் முன்னால் நிற்க வச்சு ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு நாம் என்ன செய்வோம்? தலை குனிவோம், எவ்வளவு வருத்தப்படுவோம், எவ்வளவு வேதனைப்படுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? யுனப்பியுக்கும் ஜமீஆ, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் முன்னால் நின்று நான் விசாரிப்பேன். என்ன செய்வேன்? யுனப்பியுக்கும் பிமா அமிலு, நீங்க செய்த எல்லா செயலை பற்றியும் உங்களுக்கு சொல்லப்படும். மறுமையில் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். அஹ்சாஹுல்லா, அல்லாஹ் அதை ஞாபகம் வச்சுக்கிறான். வனசூஹு, நீங்கள் மறந்துருப்பீங்க, நாம் மறந்துருப்போம், நாம் ஒரு காலத்தில் செஞ்ச செயலை நாம் மறந்துருப்போம். ஆனால் அஹ்சாஹுல்லா, அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஞாபகம் வச்சிருக்கிறான். அவன் மறக்கவில்லை. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன் என்று குர்ஆனில் சொல்லுகிறான். நாளை மறுமையில் விசாரணைக்கு முன்னால் முதல்ல நம்மளை நாம் விசாரிக்கணும். எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்திருக்கிறோம், இத்தனை ஆண்டுகளில் எவ்வளவு நன்மை தீமை. எதற்கு விசாரணைனா? ஒரு திருத்தி கொள்வதற்குத்தான். வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கணும், ஒரே மாதிரியும் வாழக்கூடாது. ஏதோ ஒரு காலத்தில் தீமைகள் இருந்தது, பாவம் இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், மாறணும். அப்படியே இருக்கக்கூடாது. அந்த மாற்றத்திற்குத்தான் சுய விசாரணை அப்படிங்கிறது என்ன செய்கிறது? தேவைப்படுகிறது. மாறிக்கொள்ளணும். வறுமையில் நம்மளை சுற்றி பார்த்தா அமல்கள் மட்டும்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முன்னால் பார்த்தாலும் சரி, பின்னால் பார்த்தா, வலது பக்கம் இடது பக்கம், நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்களோ அதுதான் சுற்றி நிற்கும். யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களும் சரி, சகோதரரும் சரி, மனைவி மக்களும் சரி, யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். உங்களை சுற்றி அமல்கள் தான் இருக்கும். அந்த அமல் தான் உங்களை பாதுகாக்கும். நாளை மறுமையில் அந்த அமலை இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டுகள் கடக்கிறது, ஒவ்வொரு ஆண்டும் கடக்கிறது. அப்போ நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஆண்டு முடிந்த அடுத்த ஆண்டினுடைய துவக்கத்தில் நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டிய, நீங்கள் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய விஷனை முஹாசபத்துன் நஃப்ஸ் செய்யுங்க. உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். 2வது விஷயம், 3வது பாடம் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, இனி வரக்கூடிய இந்த காலத்தை பயனுள்ளதாக கழிப்பது. நம்ம கொஞ்ச காலம்தான் வாழ போகிறோம். அல்லாஹு தஆலா காலத்தை பெரிய ஒரு மதிப்பாக தந்திருக்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா? காலத்தின் மீது சத்தியம். நேரம், காலம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு வெகுமதி. அந்த நேரத்தை வீணாக நாம் கழிப்பது அப்படிங்கிறது நம்மை நாமளே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். எவ்வளவு நேரங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு நாளுடைய ஒரு ஷெட்யூலை சும்மா யோசிச்சு பாருங்களேன். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளினுடைய நிகழ்வு எப்படி இருக்கும் ரசூலுடைய வாழ்க்கையில்? நம்முடைய நிகழ்வு எப்படி இருக்குது? கொஞ்சம் அப்படி சிந்திங்களேன், யோசிங்க. யோசிச்சா தான் நம்ம மாற முடியும். மாறுவதற்கு தான் பயான்கள், மாறுவதற்கு தான், வெறுப்பதற்கோ குறை செல்வதற்கோ பயான்கள் கிடையாது. மாற்றத்திற்குத்தான் பயான்கள், மாற்றத்திற்குத்தான் உபதேசங்கள். அது அப்படின்னோட உடனே யாரும் மாறிட போகிறதில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். சொல்ல சொல்ல உபதேசம் பண்ண அப்போ தான் மாறும். அப்போ அதுக்கு தான் பயான்கள். நம்ம யோசிச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு நாள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் எவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டி தந்தாங்க. காலையினுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷெட்யூல் எப்படி இருக்கும்? அதிகாலை நேரத்தில் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிப்பாங்க, தஹஜ்ஜத் தொழுவாங்க, ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படும், ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து 2 ரக்காயத் தொழுவாங்க, ஃபஜ்ர் தொழுவாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு முடிஞ்ச உடனே சஹாபாக்களை பார்த்து திரும்பி உட்காருவாங்க, திரும்பி உட்காந்து பேசுவாங்க, ஏதாவது உபதேசம் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நீங்கள் கனவு கண்டீங்களா? நீங்கள் என்ன செஞ்சீங்களா? நேற்று ஏதாவது கனவு கண்டீங்களா நைட்டு அப்படின்னு சொல்லி கனவு கண்டதாக சொன்னாங்கன்னா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? அது கனவுக்கு விளக்கம் சொல்லி தருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த காலை நேர ஷெட்யூல் இதுதான். அதிகாலை நேரத்தில் சீக்கிரம் எழுந்தரித்தல் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொடுத்தது நம்ம இஸ்லாமியர்கள் தான். நம்முடைய சமூகத்தில் தான் அது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதிகாலை நேரம் அது எவ்வளவு பரக்கத்து அப்படிங்கிறத தாண்டி அது எவ்வளோ பேர் தூக்கத்தில் கழித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பேர் அந்த அதிகாலை நேரத்தினுடைய தஹஜ்ஜத்தை விடுங்க, ஃபஜ்ருடைய தொழுகை
நம்ம அந்த அளவுக்கு 100% ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி செய்ய முடியாது. சரி, குறைஞ்சபட்சம் ஃபஜ்ர் தொழுகை நம்ம பலகீனமானவர்கள் தான். ஃபஜ்ருடைய தொழுகையிலேயாவது நாம் சரியாக இருக்கணுமா இல்லையா? காலங்கள் கடந்து ஓடுகிறது. இனி வர்ற காலத்தை நான் பயனுள்ளதாக ஆக்குவேன் அப்படின்னு யோசிங்க. அல்லாஹ் அந்த ஆயத்தில் காலத்தின் மீது சத்தியமிட்டு எல்லாம் என்ன சொல்கிறான்? இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான். யாரை தவிர தெரியுமா? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் ஸப்ர். யார் ஈமான் கொண்டு நல்லமல் செய்து ஒருவருக்கொருவர் சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு பகிர்ந்து கொண்டு வாழுகிறார்களோ அவரை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாளிகள். இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறவங்க வாழ்க்கை நஷ்டம் இருக்காது. யாரு? ஈமான் கொண்டு நல்லமல் அவருடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு நாள் நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அதிகாலை நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு இஷ்ராக் வரை பள்ளியில் இருப்பாங்க. இஷ்ராக்குடைய தொழுகை தொழுவாங்க. சூரியன் உதயமாகுவதற்கு பின்னால் ஒரு 10 நிமிஷம் கழித்து தொழுகிற ஒரு தொழுகை. சூரிய உதயத்திலேருந்து 10 நிமிடம் 1/4 மணி நேரம் கழித்து இஷ்ராக்குடைய வக்து ஆரம்பிக்கும். இஷ்ராக்குடைய தொழுகை தொழுவாங்க. பள்ளியிலேயே அமர்ந்து தொழுவார்கள். யார் அப்படி தொழுகிறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை சொன்னார்கள் அல்லவா? ஒரு ஹஜ் உம்ராவினுடைய நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்கிறார். யார் அதிகாலை எந்திரிச்சு பள்ளிக்கு வந்து ஃபஜ்ருடைய தொழுதுட்டு அங்கேயே அமர்ந்து இஷ்ராக்குடைய தொழுகையும் தொழுது முடிக்கிறாரோ அவருக்கு ஹஜ் உம்ராவினுடைய நன்மையை அவர் பெறுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? சொல்லி தந்தாங்க. அப்போ இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலை நேரத்தினுடைய இபாதத். அடுத்து அப்படியே லுகருடைய தொழுகை வரும். லுகர் தொழுவாங்க. முன் சுன்னத்து இருக்கிறது, ஃபர்ல் இருக்கிறது. அசருடைய நேரம், அசரு தொழுகை, மகரிபு, இஷா, நைட்டு படுக்க போகிறப்ப சூரத்துல் முல்க் ஓதுவாங்க. ஏன்னா சூரத்துல் முல்க் தபாரக்கல்லது 29வது ஜுஸுவினுடைய அந்த முதல் சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு நாளும் இரவிலே படுக்கிறதற்கு முன்னால் இந்த சூரத்துல் முல்கை ஓதிவிட்டு படுக்கிறார்களோ அவருடைய கபருடைய அனைத்து விதமான வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். இதெல்லாம் இலகுவான அமல். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம சொன்ன இந்த ஷெட்யூலில் நம்முடைய வாழ்க்கையை பொருத்தி பாருங்கள். ஒரு நாளில் இந்த எல்லா அமலுக்குமே ஒவ்வொரு நேர தொழுகைக்கு ஒரு 10 நிமிஷம் தான். எவ்வளவோ நேரங்கள் காலங்கள் செலவழிக்கிறதா இல்லையா? நம்ம யோசித்து பார்த்தா தான் அதை உணரும். எவ்வளவு காலம் நம்ம இடத்துலேருந்து வீணாக செலவாகிறது, எவ்வளவு காலத்தை நாம் பயனுள்ளதாக நாம் இப்போ செலவழித்திருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிங்களேன், சிந்தியுங்க. அப்போ தான் நம்ம மாற முடியும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒரு நாள் காலம் அப்படித்தான் இருந்தது. இபாதத்துகளை கவனம் செலுத்தினார்கள், நல்ல அமல்களிலே கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். சஹாபாக்களையும் அப்படித்தான் உருவாக்கினார்கள். இந்த சமூகத்தையும் அப்படித்தான் உருவாக்கினார்கள். நாம் சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றம் வேண்டும். ஒரு நாளினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையை எடுத்து எத்தனை பேருக்கு இந்த நிகழ்வு ஒரு 5 நேர தொழுகையே நம்ம கனெக்ட் பண்ணால் போதும். மற்ற அதிகப்படியான நஃபில் சுன்னத்தை அது அதுக்கப்படுத்து விஷயம். நீங்கள் ஒரு நாளில் ஒரு 5 நேர தொழுகை, காலங்கள் பொன் போன்றது அப்படின்னு சொல்கிறோம். நிறையா பேர்கிட்ட கேட்டால் என்னங்க சினிமாவெலாம் பார்க்க போகிறீங்களாம்ல, சினிமாவுக்கெல்லாம் போயிட்டு வரீங்களாம் பாய் அப்படின்னா, ஆமாங்க கொஞ்சம் போர் அடிக்குது அதனால் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க கொஞ்சம் அப்படி உபதேசம் கேட்டு தொழுகைக்கு கொஞ்சம் பயானுக்கு அப்படிலாம் வரலாம்ல அப்படின்னு கேட்டால், இல்லை கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலை. மற்ற எல்லாத்துக்குமே நேரம் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது. எதற்கு நேர காலங்கள் கொடுக்க வேண்டுமோ அதை பற்றி நாம் பேச வந்தால் பிஸி அப்படின்னு ஆயிடுறோம். அதுக்கு மட்டும் பிஸி ஆயிடுறோம். மற்ற எல்லாத்துக்குமே நேரங்கள் கொடுப்பதற்கு, காலத்தை கொடுப்பதற்கு, தூக்கத்தை தொலைப்பதற்கு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் இபாதத்தில் நல்ல அமல்கள் விஷயத்தில் நாம் கொஞ்சம் பலகீனம்தான், கொஞ்சம் பின்னால் தான் இருக்கிறோம். அது சரி செய்யப்பட வேண்டும். கால ஓட்டத்தில் நாம் இதெல்லாம் மாற்ற வரணும். ஒரு காலங்கள் வருடங்கள் ஓடுகிறது, கடந்து செல்லுகிறது. ஒரு ஆண்டு முடிஞ்சு அடுத்த ஆண்டு துவங்குகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம மரணத்தை, நான் ஒரு வருடமும் சொல்கிற விஷயந்தான், மரணத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பொருள். அதை பயந்து வாழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒரு 7 நிலைகள் வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறதியில் ஆழ்த்தும் வறுமை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு முன்னால் நல்ல அமல் செஞ்சுக்கங்க. அநீதி இழைக்க தூண்டும் செல்வம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால் நல்ல அமல் செய்து கொள்ளுங்கள். உடலிலே கெடுதியை ஏற்படுத்தும் நோய் வர்றதுக்கு முன்னாலேயே நல்ல அமல்களை செஞ்சு கொள்ளுங்க. முதுமை வருவதற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள்.
மரணம் வருவதற்கு முன்னால் விரைந்து வரும் மரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரொம்ப வேகமாக விரைந்து வரக்கூடிய மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்லமலை செய்து கொள்ளுங்கள். தஜ்ஜாலுடைய குழப்பம் ஏற்படுவதற்கு முன்னால் நல்லமல்கள் செய்து கொள்ளுங்கள். கடைசியாக சொல்லுவாங்க, இறுதி நாள், கியாமத்தினுடைய நாள், உலக அழிவு நாள், கடுமையான ஒரு நாள், அந்த நாள் வர்றதுக்கு முன்னால நீங்கள் நல்லமல் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அருமையானவர்கள், இதெல்லாம் ஒரு நாளில் வரும், ஒரு நேரத்தில் வரும். அங்கே போய் நின்று கை சேதப்படுறது, அங்கே போய் நின்று நாம் யோசிக்கிறது, அது பெரிய நஷ்டவாளிகளுக்கு உண்டான அடையாளம். இருக்கிற காலங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். வருடங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது, நாட்கள் உருண்டோடுகிறது, ரொம்ப ஸ்பீடாக போகுது. அதுவும் இப்போ உள்ள காலத்தில் ரொம்ப நேரங்களும் நாட்களும் ரொம்ப ஸ்பீடாக போயிடுது. டக்குன்னு நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே போல் மறுமையும் டக்குன்னு வந்துடும். ஏன்னா இப்போ தான் ரமலான் போனது, அடுத்த ரமலான் வருதுங்கிறோம். இப்போ தான் போன ஜும்மா முடிஞ்சு அடுத்த ஜும்மா அதுக்குள்ளே வந்துட்டு சொல்கிறோமா இல்லை, அதே மாதிரி தான் பேச்சு வாக்கலையே டக்குன்னு மறுமை வந்துடும். அப்போ அந்த நிலைகள் அங்கே போய் நின்று நாம் அஞ்சு திடுக்கத்தில் இருப்பதற்கு முன்னால் கிடைக்கின்ற நாட்கள், ஒரு நாள் கிடைக்கிறதா, அந்த நாளில் என்னால் எவ்வளவோ நல்லமல் செய்து கொண்டு என்னுடைய நன்மைகளை சேர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது என்ன செய்யுங்க, யோசிச்சு கொள்ளுங்க. இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் இதெல்லாம் நம்ம சிந்தனைக்கு வரணும். அப்போ தான் மாறுவோம். அவரவர்கள் சிந்தித்தா போகும், நம்ம அடுத்தவங்களை யாரும் பார்க்க வேணும். அவரவர்கள் தன்னை சீர்திருத்தம் செய்து கொள்ளுங்கள், தன்னை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். தன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் ஒரு சிந்தனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அதுக்கு அருள் புரிய வேண்டும். அதே போல் இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் அடுத்து வருகின்ற ஒரு சிறப்பான ஒரு நாள் ஆஷுராவுடைய நாள். அதற்கு நோன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. ஆஷுராவுடைய நோன்பு என்பது ரமலானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்னால் இருந்து நோற்று வைக்கப்பட்ட ஒரு நோன்பு, தொடர்படியாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரமலான் மாதத்தினுடைய அந்த நோன்பு கடமையானதற்கு பின்னால் இதை வைக்கிறவங்க வைங்க, வைக்காதவங்க தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, சொல்லி தந்தாங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, யார் அந்த ரமலான் மாத நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பு இந்த ஆஷுராவுடைய நோன்பு, முஹர்ரம் மாதத்தில் வைக்கின்ற ஆஷுராவுடைய நோன்பு என்று சொன்னார்கள். அந்த நோன்பு யூதர்களுக்கு மாற்று செய்யும் விதமாக 2 நோன்புகள் நாம் நோக்க வேண்டும். பிறை 9, பிறை 10 ஆகிய 2 தினங்கள் நாம் இந்த ஆஷுராவுடைய நோன்பு வைக்க வேண்டும். எதிர் வருகின்ற வியாழன் வெள்ளி 2 நாட்கள் வருகிறது. 9, 10 2 நோன்பல் நாம் என்ன செய்யணும், இந்த ஆஷுராவுடைய நோன்பு நோக்கணும். எல்லோரும் நோன்பு வைங்க. ஒரு வருடத்தினுடைய முன்னாளுடைய நம்முடைய பாவங்கள், ஒரு நோன்பு வைத்தது அல்லாஹ் அதன் மூலமாக என்ன செய்கிறான், ஒரு வருடம் முன்னால் உள்ள அனைத்து விதமான சிறிய பாவங்களையும் என்ன செய்கிறான், அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தந்தாங்க. அந்த நன்மைகளை நம்ம இந்த வருஷத்தில் நமக்கு அது கிடச்சிருக்கு, அந்த நோன்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கா, வைங்க. எல்லோரும் வைங்க, குடும்பத்தில் வைக்க சொல்லுங்கள், பிள்ளைகளை வைக்க சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வியாழன் வெள்ளி வருகின்ற வியாழன் வெள்ளி 2 நாட்கள் பிறை 9, 10 ஆஷுராவுடைய அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி கொடுக்கிறோம். இப்படியாக நம்முடைய கால நேரங்களை வீணடிக்காமல், வருடங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும், நாட்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கும், அது நிற்காது. நாம் தான் இருக்கிற நாளை யோசித்து சிந்தித்து நான் எப்படி மாற வேண்டும் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்